இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஸ்வாச தமிழ் வருடமானது பிறந்துருச்சு. இந்த வருடம் பிறந்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மாதம் சித்திரை மாதம். சித்திரை மாதத்தில் சூரியன் மேச ராசியில் பயணம் செய்வார். அதனால் இது மேச மாதம் என்றும் அழைக்கப்படும். இந்த சித்திரை மாதத்தில் கிரகநிலைகளுடைய சேர்க்கையால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அந்த தலைவிதி அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், ஆபத்தாகவும் இருக்கலாம். அவங்க ராசிக்கு எப்படி கிரகநிலைகள் சேர்க்கையால் என்ன நடக்குங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அவங்க கணிச்சதை அவங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் ஜோதிட தாள்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சித்திரை எப்படி இருக்க போகுதுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். சித்திரை மாதம் அதிர்ஷ்டமாக இருக்குமா, ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களோட ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சித்திரை மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான மாதமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நீங்கள் நடந்து நிறைய விஷயங்களில் பலனடையலாம். அதனால தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் ஜோதிடத்தில் ஆரம்பத்தில் யாருக்குமே நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா அபிகா சிறுவர் தான். அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா கணிப்புகளும் நடந்ததுனால இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்துருச்சு. சரி வாங்க இப்போ மிதுன ராசிக்கு சித்திரை மாத பலன் என்னங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய சமயோகித புத்தியால் தடைகளை தகர்த்தெறிவதில் வல்லவர்களாக இருப்பீங்க. இப்படி திகழக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த விஸ்வாச வருட முதல் சித்திரை மாதம் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்று உச்சம் பெற்று சுக்கிரனோடு இணைந்து நீச்சபங்க ராஜயோக அமைப்பை உருவாக்குறாரு. இதன் காரணமாக இம்மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. மாத தொடக்கத்தில் விரயங்கள் ஏற்பட்டாலும் பிறகு வருமானம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தொழில் வளர்ச்சியில் மாற்று இனத்தவர்களுடைய பங்கு அதிகரிக்கும். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெற பலி பிறக்கும். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தி ஆரோக்கியத்தை சீராக வைத்து கொள்ளணும். இதெல்லாம் உங்களுக்கு நல்லது என்பது இந்த மாதத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதத்துக்கு கிரக சேர்க்கையால் என்னென்ன நடக்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிரக சேர்க்கையால் என்னென்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு குரு சுக்கிர பரிவர்த்தனையினால் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். குரு சுக்கிர பரிவர்த்தனையினால் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சித்திரை முதல் தேதி முதல் 27ஆம் தேதி வரைக்கும் குரு சுக்கிர பரிவர்த்தனையானது இருக்குது. இது உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கிரன், கலஸ்தர ஸ்தானாதிபதி குரு இவை இரண்டுமே பரிவர்த்தனை காலத்தில் நல்ல பலன்கள் நிறைய நடைபெறும் என்பது குறிப்பிடலாம். குறிப்பாக பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகள் உங்களுக்கு நனவாகும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்களானது ஏற்படும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பதவி உயர்வு இந்த மாதம் உங்களுக்கு கிடைத்து மகிழ்ச்சியானது அடைவீங்க. தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதார நிலை உங்களுக்கு உயர வழிவகுத்து கொடுப்பார். இந்த மாதிரி இந்த சேர்க்கையினால் பரிவர்த்தனையினால் இந்த பலன் நீங்கள் பெறுவீங்க என்பது உறுதியாக கூறப்பட்டிருக்கு. ஸோ குரு சுக்கிர பரிவர்த்தனையினால் மிதுன ராசிக்கு சித்திரை மாதத்தில் இந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுது. நெக்ஸ்ட்டு கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது. இது என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கொடுக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். இந்த சேர்க்கை என்ன மாதிரியான பலன்கள் நீங்கள் பெறுவீங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சித்திரை 13ஆம் தேதி அன்னைக்கு கும்ப ராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. உங்கள் ராசிக்கு 3ல் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் முன்னேற்ற பாதையில் சில சறுக்கல்கள் வரலாம். அண்ணன் தம்பதிகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். பொது வாழ்வில் இருக்கிறவங்க வீண் பழிக்கு ஆளாக நேரிடும். ராகுவின் சஞ்சாரத்தால் பொன்பொருள் சேர்க்கையானது இருக்குது.
புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு உண்டு. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு ஏற்படும். தொழில் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகினாலும் புதியவர்கள் வந்திணைவாங்க. இக்காலத்தில் தான் சர்ப்ப கிரகங்களுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை இந்த மாதம் மேற்கொள்ளணும். அப்போ தான் தனவரவு பெருக்கி கொள்ள முடியும். இல்லைனா தனவரவு இருக்க லோவாகிட்டே போகும். ஸோ இந்த சஞ்சாரத்தால் உங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கை என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா மேசத்தில் புதன் சஞ்சாரம். இது என்ன மாதிரியான பலனை உங்களுக்கு கொடுக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சித்திரை 17ஆம் தேதி மேச ராசிக்கு புதன் வராரு. அங்கிருந்து சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. இது உங்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய நேரம். இதனால் அற்புத நேரமாக இந்த மாதம் இருக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகைகள் உங்கள் கைகளில் புரள போகுது. பிள்ளைகளுடைய மேற்படிப்பு சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து உங்களில் சிலருக்கு அழைப்புகள் வரலாம். அப்படி வரக்கூடிய அழைப்புகள் எல்லாமே எடுத்துக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. மேசத்தில் புதன் சஞ்சாரத்தால் இந்த மாதிரியான பலன் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. இதை தொடர்ந்து மிதுனத்தில் குரு சஞ்சாரம். இந்த சேர்க்கை உங்களுக்கு என்ன பலனை கொடுக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குங்க. சித்திரை 28ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு வராரு. இந்த குரு பயிற்சியின் விளைவாக அவரது பார்வை பதியக்கூடிய இடங்கள்லாம் புனிதமடைகிறது. எனவே உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நல்ல முடிவுக்கு வரும். உங்களுக்கோ உங்கள் உடன்பிறப்புகளுக்கோ வரன்கள் முடிவாகாமல் இருந்தால் இப்பொழுது முடிவாகி அது உங்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சியை வழங்கும். பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டு கொள்வதில் இருந்த பிரச்சனை கூட உங்களுக்கு நீங்கும். தொழிலில் நீங்கள் வெற்றி நடை போடுவீங்க. பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆதாய தரக்கூடிய தாள்கள் அதிகம் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் இந்த மாதம் இனிமை தரக்கூடிய விதம் அமையும். கலைஞர்களுக்கு கூட உங்களுக்கு புகழ் கூடும். மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றலானது பழிச்சிடும். மாணவ மாணவிகள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாம். எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா உயரத்துக்கு போக முடியும். பெண்களுக்கு கூட சேமிப்பானது உயரும். பயணம் கூட பலன் தரும். ஏதாவது விஷயத்துக்காக ட்ராவல் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மாதம் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் பண்ணக்கூடிய ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். ஸோ இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் நீங்கள் பெற போகிறீங்க. ஸோ கிரக சேர்க்கையால் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் என்ன மாதிரியான பலன்களை பெற போகிறீங்கிறத இந்த சித்திரை மாதத்துக்கானதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலனை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23, 24, 27, 28. மேலே 4, 5, 8, 9 இதுதான் உங்களுக்கு பண தேவை அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் முக்கியமான காரியங்கள் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுடைய பண தேவை உங்களுக்கு தடையே இல்லாமல் பூர்த்தியாகும். அப்புறம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான வண்ணம், மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் இந்த மாதத்துக்கு என்னன்னா கரும்பச்சை. ஸோ கரும்பச்சை ஆடை அணிந்து நீங்கள் நல்ல காரியெல்லாம் செய்தீங்கன்னா தடையே இல்லாமல் வெற்றியாகும். கரும்பச்சையை கைக்குட்டையாவது வைத்துக்கிட்டு முக்கியமான காரியம் செய்யும்போது இந்த மாதம் செயல்படணும். அதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதனால் கரும்பச்சையை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. ஸோ உங்களுக்கான முழு பலனும் முழு தாள்களும் இந்த வீடியோவில் இப்போ நான் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கான பலனை நீங்கள் பயன்படைந்தது போல் இந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா உங்களை போல் இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களும் பார்த்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.